ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை கான் என்று கும்மியடி. பாரதி கண்ட புதுமை பெண், நவீன சிங்கப்பெண். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு இதோ அன்போடு அழைக்கின்றோம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Dear students, I wish you all a very great evening. Good evening. Good evening, everyone. And my dear parents, good evening. My dear parents, you are traveling with a school which is facing its 41st annual day celebration. It's really great. And it's being conducted in such a big auditorium. That's the biggest in Chennai, insofar as state government is concerned. சென்னையோடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் தான் கலைவாணர் அரங்கம். இது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஆடிட்டோரியம். எங்களோட அசம்பிளியே கொரோனா நேரத்தில் அங்கே ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் நடத்த முடியல. நான் தமிழ்லையும் பேசலாம் இல்லையா? கலந்து இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து பேசலாம். மொழிகள் அதிகமாக பேசுகிறதுல நம்பிக்கை கொண்டவள் நான். அதனால் நமக்கு மொழிகளோட ஆதிக்கம் வேணும். தமிழ் மட்டும் இல்லை, பன்மொழி வித்தகராக இருக்கணும்னு நான் நினைப்பேன். மலையாளமும் பேசுவேன் நான். எங்கள் ஊர் பக்கத்தில் கேரளா பாருங்கள், அதனால் மலையாளம் தெரியும். அது மாதிரி பன்மொழி வித்தகராக இருக்கணும். நம்ம இருந்தால் நமக்கு தான் லாபம், வேறு யாருக்கு லாபம்? அது நம்ம எங்கே போனாலும் பழச்சிக்கலாம், எல்லா பாஷையும் பேசலாம், எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஹிந்தியும் தெரியணும், எல்லா பாஷையும் நமக்கு தெரியணும். நம்ம தாய்மொழி நமக்கு பிரதானமானது. ஆகையால் கலைவாணர் அரங்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நாங்கள்லாம் அசம்பிளி சட்டமன்றமாக பயன்படுத்தின கலைவாணர் அரங்கம். இந்த மாடியில் 3வது மாடியில் தான் எங்களுடைய அசம்பிளியே நடந்தது. கொரோனா பீரியட் ஃபுல்லாகவே அங்கே தான் அசம்பிளி நடந்தது. அப்படி ஒரு சட்டமன்றம், சட்டம் இயற்றிய ஒரு மன்றம், தற்காலிகமாக இருந்தால் கூட ஒரு சட்டம் இயற்றிய மன்றத்தோடைய ஒரு அரங்கில் உட்கார்ந்துருக்கீங்க. கலைவாணர் யாருன்னு தெரியுமா? யார் கலைவாணர் பட்டம் பெற்றவர் யார்? நேராக திரும்பி பாருங்கள், உங்கள் பின்னாடி இருக்கார் பாருங்க, பின்னாடி இருக்கார் பாருங்க, அங்கே இருக்காரா? தெரியுதா? யார்? செவுத்தில் மாட்டியிருக்காங்க, உட்காந்து இல்லை, சேரில் உட்காந்து அவங்களுக்கு தெரியாது. செவுத்தில் மாட்டியிருக்காங்க பாருங்க, பெரிய ஃபோட்டோ ஒன்று. கலைவாணர் NS கிருஷ்ணன். அவருக்கு கலைவாணர் பட்டம் கொடுத்தாங்க. NS கிருஷ்ணன்கிறவர், அவர் பேரில் தான் கலைவாணர் அரங்கம்னு ஐயா கலைஞர் அவர்கள் இதை தோற்றி வைத்தார், இந்த அரங்கத்தையே. NS கிருஷ்ணன்கிறவர் எங்கேருந்து வந்திருக்கார் தெரியுமா? என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்தவர் NS கிருஷ்ணன். மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர். ரொம்ப அந்த காலத்தில், இப்போ நாகேஷ், அவருக்கு அப்புறம் நாகேஷ்க்கு அப்புறம் கவுண்டமணி, அப்புறம் செந்தில், அப்புறம் நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த இன்றைக்கி நிறைய மீம்ஸ் போடுற வடிவேலு அண்ணாச்சி, அப்புறம் விவேக், அப்புறம் சந்தானம், அப்புறம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜோக் லேடிஸில் அம்மா இவங்க யார்? மனோரமா. அம்மா மனோரமாவை மறக்கவே முடியாது, அவங்க NSK பீரியட்லேயே வந்தவங்க. அதே மாதிரி நகைச்சுவை நடிகை அவங்க இன்னொருத்தன், இப்போ கோவை சரளா, அவங்கெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? சூப்பரான ஆளுங்க. இப்படி நகைச்சுவை உலகத்தை அப்படியே நம்மளை நகைச்சுவை, இன்றைக்கி நகைச்சுவையை அதிகமாக பார்க்க முடியல சினிமாவில். இருந்தாலும் நகைச்சுவையை நமக்கு கொண்டு சேர்த்த ஒரு முக்கிய முதன் நபர் தமிழ்நாட்டில் NS கிருஷ்ணன். அவருடைய ஜோக்கெல்லாம் இப்போ பார்த்தா நமக்கு ரசிக்க, நிச்சயமாக அந்த பாஷை புரிஞ்சால் ரசிக்கலாம். அப்போ உள்ள அந்த பழைய தமிழ்
நமக்கு தெரியணும், புரிஞ்சால் நிச்சயமாக ரசிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை நடிகர் அண்ட் சினிமா உலகத்தை ஆதிக்கம் படைத்தவர் அவர் தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அந்த பேர் தான் இந்த இதுக்கு எனக்கு அவர் உறவினர், எனக்கு தாத்தா முறை வேணும் என்எஸ் கிருஷ்ணன், சரிங்களா? இப்படிப்பட்ட தாத்தாவை பெற்றவன் நான். என்எஸ் கிருஷ்ணன் எனக்கு ஒரு தாத்தா முறை வேணும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மழலை கவி. அவர் குறிப்பாக அவங்க குழந்தைகளுக்காக தான் நிறைய கவிதை எழுதியிருக்காரு. மருமக்களுடைய மான்மியம் சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர். நேற்று தான் அவரோட பிறந்தநாள். அப்படிப்பட்டவரோட கொள்ளுப்பேத்தி நான். ஆகையால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய தந்தை தாயையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய மூதாதையும் எல்லாரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பேசிஸ். நமக்கு உன் தாத்தா யாருன்னு கேட்டால் இப்போ பேரே சொல்ல தெரில நிறைய குழந்தைகளுக்கு. அம்மா அப்பா நீங்கள் சொல்லித்தரணும். எங்கள் அம்மா வழி அம்மா அப்பா இவங்க, அப்பா வழி அம்மா அப்பா இவங்க, அவங்களோட தாத்தா இவங்க, அவங்க என்னென்னவா இருந்தாங்க, இவ்வளோ பெருமைக்குரியவராக இருந்தாங்க, ஆனால் சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாங்க, அதையும் பெருமை தான் இல்லைங்களா? ஒரு சாதாரண கூலி தொழிலாளி குடும்பத்திலேருந்து மிகப்பெரிய வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அதையும் நாம் நம்மளுடைய மூதாதையரை அதையும் சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் உயரத்தில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் எல்லாத்தையுமே நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கையின் நிதர்சனம் என்ன என்பது நன்றாக புரியும், விளங்கும். நம்ம படிப்படியாக ஏறி வந்திருக்கோம், எல்லாருமே படிப்படியாக தான் ஏறி வந்திருக்கோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நம் குடும்பத்தை வைத்து நம் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணுங்கிறது இன்றைய கலாச்சாரமாக இல்லை என்றாலும் அதை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு டெவலப் அ கல்ச்சர் தட் யூ நோ யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், தென் யூ நோ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ who is your parents, who is your forefathers. You have to keep a track of your family. That's very important. ரொம்ப முக்கியமான ஒன்று, வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒன்று. நான் என் குடும்பத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக நீங்கள் ரொம்ப பெரிய ஆட்களாக வருவீங்க ஒவ்வொருத்தரும். அப்போது உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேச ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் வேண்டாமா? பெருமையாகவும் பேசலாம். இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூட இருக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கும். ஆகையால் குடும்பத்தை நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும். அடிப்படையாக குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கும் வாழ்க்கையே. ஆகையால் அடுத்தது ஸ்கூலுக்கு வரும்பொழுது நம்ம ஸ்கூலுங்கிறது நாம் அதிகமாக நேரம் செலவழிக்கும் ஒரு இடம் மாத்திரம் கிடையாது. நம் தந்தை தாயோடு அதிகமாக நேரம் செலவழிக்கிறோமோ இல்லையோ, நாம் நம்முடைய டீச்சர்ஸோட நம்முடைய ஸ்கூல் வளாகத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. நம்முடைய இளமை பருவம் முழுவதுமே நம்மளுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் எல்லாமே 18 வயசு 17 வயசு வரை நம்ம ஸ்கூல் தான். அதிகமான நேரம் பாருங்கள், காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், 9லேருந்து சாயங்காலம் 5 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ரெஸ்ட் ஆஃப் த டைம் பாருங்கள் தூங்கிடுறோம் ஒரு 7-8 மணி நேரம். பாக்கி இருக்கிற 6 மணி நேரம் தான் நம்ம பேரண்ட்ஸோடு இருக்கோம். அப்போ அதிகமாக நாம் வாழ்கிறது யாரோட? we are spending all our time, we are living with the school. That's more important. So நம்முடைய இளமை பருவம் முழுவதுமே நாம் பள்ளிக்கூடத்தில் தான் கழிக்கிறோம் அதிகமாக. சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலும் அது கூட டோட்டல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் இருந்திருப்போம். காலேஜில் கூட அதிகமாக இருந்திருக்க மாட்டோம், ஸ்கூலில் தான் அதிகமாக இருந்திருப்போம். அப்போது நம்முடைய வாழ்நாளுடைய பிரதான பகுதி, நம் இளமை பருவத்தின் பிரதான பகுதி, நம் குழந்தை பருவத்தின் பிரதான பகுதி, we have spent everything in school. So school is a place which develops us. School is the place where we are guided through our destiny. ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய நெடிய பயணம். அந்த பயணம் என்பது நிச்சயமாக நம்முடைய டெஸ்டினியை தீர்மானிக்கக்கூடிய பயணம். அந்த பயணத்தை பெரும்பகுதி நாம் செலவழிக்கிறது பள்ளிக்கூடத்தில். ஆகையால் the school decides everything. Life in our school decides everything for us. So we need to be very honest. பள்ளிக்கூடத்தில் நம்ம ரொம்ப உண்மை உள்ளவர்களாக நாம் வளர்க்கப்படுறோம், ஊக்குவிக்கப்படுறோம். பெத்தேல் பள்ளி நிச்சயமாக அதற்குண்டான இடம், அதுக்கு எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா மேம் ஃப்ளோரன்ஸ் மேம் பார்க்கும்பொழுது நான் அவங்க ரெவரண்ட் துர்ராஜ் அவர் சாரையும் அவங்க ஃப்ளோரன்ஸ் மேமையும் பார்க்கும்பொழுது they are a very good combination.
அவங்க வந்து ஸ்கூலை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறதுல உண்மையாகவே அவங்க தன்னுடைய சிறந்த கடமையை ஆற்றிருக்காங்க. டீச்சருங்கிற விதத்தில் மேம் வந்து ஷி ஆல்வேஸ் கீப்ஸ் ஹர் அப்கீப்பாக நல்லா நீட்டாக அழகாக. எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது அதுதான். உங்களுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? கண்டிப்பாக இருப்பாங்களோ இல்லையா? கூலாக இருப்பாங்களா? சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லையா? அவங்களோட கேரக்டரை அவங்க அப்படி தான் வச்சுக்கணும். அவங்க எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்க மாதிரி காமிச்சிக்க வேண்டிய கட்டாயம் அவங்க இடத்துல இருக்குது. ஏன்னா ஷீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் லீடிங் த ஸ்கூல். ஆகையால் அவங்க சேர்மன் கூட பிரச்சனை இல்லை, அப்போ ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே எஸ்கேப் ஆகிக்கலாம். ஆனால் மேமால் உங்கள்கிட்ட எஸ்கேப்பே ஆக முடியாது, ஃபுல் டைம் உங்களோடய இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆகையால் அவங்க கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் இல்லையா? ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஐ பீன் சீயிங் ஹர். ஷீ இஸ் ஆல்வேஸ் கெப்ட் ஹர் செல்ஃப். ரொம்ப அழகாக. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கள்ட்ட அதுதான். ஐ ரியலி ஃபீல் லைக் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் அவங்கள நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவங்களோட வளர்ப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட அலுமினி தான் டெப்ரின். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சச் அ பிக் இன்ஜினியர் அண்ட் இஸ் அ ப்ரொஃபஸர் இன் அ வெரி வெரி ரெப்யூட்டட் காலேஜ். அதே மாதிரி இவங்க எல்லாம் வழிநடத்துகிற இந்த பள்ளிக்கூடம் நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த பள்ளிக்கூடம். அதே மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஒரு கோலோடு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ரியலி அச்சீவிங் இட்ஸ் கோல். தட்ஸ் வாட் ஐ மீன். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஐ குட் சி. நான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேனே நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லை, அது அவசரமான சில ஃபோன் கால்ஸ், வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. சிலதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். தொகுதி பிரச்சனை அது இது ஏதாவது வரும். நம்ம அந்த நேரத்தில் அட்டன் பண்ணலன்னா அந்த எமர்ஜென்சியை பார்க்க முடியாமல் போயிடும். நல்ல எம்எல்ஏவாக இருக்கணும் இல்லையா? ஃபோனை எடுத்தால் தானே நல்ல எம்எல்ஏ. நான் மட்டும் ஃபோனை கரெக்டாக எடுத்துருவேன். ஃபோனை முக்கால்வாசி எம்எல்ஏ எம்பிலாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா? ஒழுங்காக ஃபோனை எடுத்து என்னன்னு கேட்டு பேசினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மீதி பிரச்சனை இன்னொரு ஃபோனில் கலெக்டர், தாசில்தார் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனை வருது, இது லீகலாக இப்படி சால்வ் பண்ணலாம். என்னோடய அட்வொகேட்டுங்கிற அந்த பிரெயின் வந்து அதுக்கும் ஹெல்ப் ஆகுது. என்ன இப்படி இந்த பிரச்சனையை இப்படி லீகலாக சால்வ் பண்ணலாம், நான் ஒரு லெட்டர் கொடுத்து விட்றேன், உடனே சால்வ் பண்ணுங்கன்னு ஒரு சைடில் பிரச்சனைக்கு உண்டானவங்களும் இன்னொரு சைடில் அதிகாரியும் வச்சு பேசி அங்கே சால்வ் பண்ணி அடுத்த நாள் காலையில் அவங்க லெட்டரோடு போய் பார்த்தாங்கன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். இப்படி என் தொகுதியில் 14 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு பொதுமக்களுடைய பெரிய 3 தடவை கண்டினியூஸாக எம்எல்ஏ என் தொகுதியில் பெரிய மார்ஜினில் நான் ஜெயித்தேன். அந்த மாதிரி எப்படி அப்படி இருக்க முடியும்னா இப்படி தான். மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஓட்டுக்கு காசு வாங்குகிறாங்க. அது எப்படி வாங்கிட்டு எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஊரில் நான் 9 பைசா கொடுத்தது கிடையாது, 1 பைசா கூட ஓட்டுக்கெல்லாம் கொடுத்ததும் கிடையாது. என்னை மக்கள் கேட்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? என் ஊரில் என்ன மரியாதை தெரியுமா? அங்கே என்ன நினைப்பாங்க, எங்கள் ஓட்டுக்கு காசு உங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னா அந்த ஓட்டுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எங்கள் மக்கள் கேட்பாங்க. அது மாதிரி சென்னையிலலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. வட மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கே இருந்த காசு, எங்கள் வரி பணம் தானே, எங்கள் பணம் தானேயா நீங்கள் திருப்பி கொண்டாந்து எங்கள்கிட்ட 100-200ன்னு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அந்த கேள்வியை எழுப்ப மக்கள் தயார் இல்லை. ஏன்னா எழுப்புனா அடிப்பான் இல்லையா? திருப்பி இப்போ டென்ஷன் பண்ணுவான். நீ யாரையா கேட்குற, நீ இந்த ஊரில் எங்கள் கட்சிக்கு எதிர, நீனு காசு வேண்டான்னா போயிட்டே இரு அப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்க. அதை விட என் தொகுதியில் போன தடவை தான் அந்த கலாச்சாரம் லேசாக ஸ்டார்ட் ஆச்சு. ரிபல் கேண்டிடேட் விடுறது, காசு கொடுக்கறது, இப்படிலாம் கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து காசு கொடுத்த அப்போ நான் பிரச்சாரம் பண்ணேன். என்ன பண்ணேன்? மக்களாகிய நீங்கள் சரி கொடுக்குறவன வேண்டான்னு சொல்லாதீங்க, கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கிக்கிங்க. ஆனால் கொடுத்த ஆளுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. மற்ற ஒரு 10 பேர் இருந்தாங்களோ அவங்களில் யார் சரியாக இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, யார் உங்களுக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அந்த கொடுத்த ஆளை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க, உங்கள் லிஸ்ட்டில் இருந்து கட் பண்ணுங்க. பாக்கி ஒரு 10 பேர் நிற்பாங்கல்ல, ஒரு 7-8 பேராக நிற்பாங்க. அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, உங்களுக்காக வேலை செய்கிறவங்க யாருன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு போடுங்க. கொடுத்தவனுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு? நீ எங்கேயோ கொள்ளையடிச்சு தானே அந்த காசை கொண்டு வர. அந்த காசு கொடுக்குற அளவுக்கு உன் கையில் அவ்வளோ அபரிதமான பணம் இருக்குன்னா அந்த பணம் நீ தப்பு செஞ்சால் வரும். நேர்மையான வழியில் அவ்வளோ பணமெல்லாம் கொடுக்க முடியாது யாராலையும். ஆகையால் ஓட்டுக்கு காசு கொடுக்குறத நிறுத்துறதுக்கு நான் இப்போ சொன்னதை என் மக்கள் அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. இந்த சத்தியம் பண்ணி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை
உருவாக்கிறவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது உண்மையாக வெற்றியும் பெற்றேன். மீண்டும் என் தொகுதியில் ரெபல் கேண்டிடேட்ஸ் கட்சியிலேருந்தே விட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த தொகுதியில் மிகப்பெரிய மார்ஜினில் மீண்டும் ஜெயித்தேன் 3வது தடவை. ஆகையால் நான் அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி துணிச்சலாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் துணிந்து நிற்கணும். பயப்படவே கூடாது. எதை கண்டும் பயங்கிறது வரக்கூடாது. அந்த பயமே இல்லாதது தான் அடிப்படை வெற்றிக்கு காரணம். நம்ம வாழ்க்கையில் படிப்பிலேருந்து அது ஆரம்பிக்கும். இப்போ ஸ்கூலில் நான் ஃபோன் பேசிட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாங்க. மேம் படிக்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த மார்க்ஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தரும் வாங்கினதை பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. they were able to score such a nice score. எல்லாம் ரொம்ப நல்ல, அதாவது இன்றைக்கி மெட்ரிக் ஸ்கூல்ஸு, அந்த ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ், இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹை மார்க்ஸ் வாங்கின ஒரு ஸ்கூல்ன்ட்டு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது பெத்தேல் ஸ்கூல். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போ பார்க்கும்பொழுது பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கே நீங்கள் ஒரு கை தட்டிக்கலாமே. நல்லா. எனவே இப்போது இட் இஸ் ஆல் தட் இட் ஷோஸ் ஹவு ரியலி த ஸ்கூல் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஹவு யூ சில்ட்ரன் ஹவ் ஒர்க் வெரி ஹார்ட். இப்போ மேம் சொன்னாங்க, பவானி மேம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய அளவில் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டாம். ஹார்ட் ஒர்க் வில் சப்போர்ட் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் டெஃபினட்டாக உடன்பாடு உண்டு. நமக்கு இளமை பருவத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஹார்ட் ஒர்க் என்னெல்லாம் கொடுக்கும்? ஒன்று நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், இன்னொன்று நீங்கள் ஏறி போகிற பாதையை நிர்ணயிக்கும். the path you can climb up your path. இன்னொன்று hard work will take to your place where you will not be corrupt. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உழைப்பின் பால் உயர்ந்து வருபவராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஊழலுக்கு துணை போக மாட்டீங்க, கரப்ஷனுக்கு துணை போக மாட்டீங்க. அதுதான் இதில் அடிப்படை. தப்பு செய்கிற மனநிலை இருக்காது. சட்டத்தின் பால் வாழக்கூடிய மனநிலை பெற்றவர்களாக இருப்பீங்க. ஆகையால் உழைப்புங்கிறது எவ்வளோ விஷயத்தை தடுக்குது, எவ்வளோ தப்பை தடுக்குது பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உழைப்புனால் நமக்கு அவ்வளோ தவறுகள் களையப்படுது. ஆனால் ரொம்ப நாள் உழைச்ச பிறகு, இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் பாருங்கள், பெரிய இப்போ கொஞ்சம் வயசாகிடுது, 40-50 வயசுலாம் தாண்டின பிறகு உழைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த உழைப்பு ரொம்ப பண்ணியிருப்பாங்க, பல ஆண்டு காலம் உழைச்சிருப்பாங்க, ரொம்ப உழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்மார்ட் ஒர்க். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க். என்னடா அப்பா வீட்லேயே இருந்துன்னு இது என்ன இப்போ என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியே இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாரு அப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நிறைய பேர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும். ஒரு காலகட்டத்து பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் யூ டு அவைல் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் என்கேஜிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஸ்மார்ட் ஒர்க்கர். பட் as a youngster you need to put in a lot of hard work. Hard work at a later stage will help you to gather yourself to a situation that you can relax and have the smart work done. அங்கே உங்கள் இன்டெலிஜென்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு காலத்தில் ஹார்ட் ஒர்க்கு, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறி ஆகணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும். ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் சும்மா லேசியாக இருந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க்கில் எல்லாம் வரும்னு கிடைக்கும்னு நினச்சா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூளையே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹார்ட் ஒர்க் இருந்தால் தானே கொஞ்சம் பிரெயினை நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தானே அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். ஒன்றையும் யூஸ் பண்ணாமல் நான் துருப்பிடிச்சி போய் உக்கானே இருப்பேன், அப்புறமா எனக்கு எல்லாம் என் கையில் சேரணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. ஆகையால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃப்பை. நிச்சயமாக அதற்குண்டான அவகாசம் கிடைக்கும். முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக நான் போன உடனே என்னடா இது எப்படி இருக்குமோ இந்த எலெக்டட் ஃபீல்டில் எப்படி அப்படின்னு கடுமையாக ஓடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கட்சிக்காரங்க நிலைப்பாட்டுக்கே வரமாட்டாங்க, எல்லோரும் தாறுமாறாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் வளைச்சி பிடிச்சி நெரிச்சு அப்படியே அந்த லைனப்பில் கொண்டு வந்து எல்லாரையும் நேர்மையானவர்களாக கரெக்டான விஷயமாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு
எந்தெந்த கயரை எப்படி இழுத்தா எது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆகையால் அந்தந்த இந்த கட்புட்லி பொம்மை மாதிரி தான் நீங்கள் வந்து எந்தெந்த இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை தட்ட அது கை எப்படி ஆடும், கால் எப்படி ஆடும், எப்படி இந்த பொம்மை டான்ஸ் ஆடும் அப்படிங்கிறத நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். ஆகையால் அது தெரிகிற வரைக்கும் தான் ஹியூமன் பிரெயின் வெயிட்ஸ் ஃபார் that completion of experience. அது தெரிஞ்ச பிறகு the human brain becomes very smart. அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி சுலபமாக ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற அந்த சிஸ்டம்குள்ளே நாம் போயிடுவோம். அது கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிச்சயமாக ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும். எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அந்த வழியில் இட்ஸ் ஆல் தேட் யூ ஹவ் டு மேக் யுவர் லைஃப் மோர் சக்ஸஸ்ஃபுல். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திக்கவிருக்கிறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் செல்லும் பயணம் மிகப்பெரிய பயணம். கடவுள் நமக்கு வந்து மிகப்பெரிய உலகத்தை கொடுத்துருக்காரு, ரொம்ப அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஆரோக்கியமான வாழ்க்கையும் நாம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். வெறும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மட்டும் படித்தா போகாது. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுட்டு நல்ல ஸ்போர்ட்ஸில் உங்களை நீங்களே இப்போ நம்ம நான் முதல்வன் திட்டத்தில் நம்முடைய தம்பி சிங்கத்தேவன் அவர்கள், அவர் ப்ரோக்ராம் மேனேஜர், அவருடைய அந்த திட்டம் பார்த்திங்கன்னா அரசின் திட்டம், ஒரு மிகப்பெரிய திட்டம், நல்ல திட்டம். நான் கூட என்னோடய டிஸ்ட்ரிக்டில் வந்து இனாக்ரேஷனில் ஒரு முக்கிய கெஸ்ட்டாக வந்து அதில் கலந்துக்கிட்டு அதை இனாக்ரேட் பண்ணி வச்சேன். காரணம் எனக்கு அதில் உள்ள கூறுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் ஸோ நைஸ் தட் every student gets a way to know what they are good at. அவங்க என்னத்தில் நல்லா இருக்காங்கன்னு தன்னை ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த திட்டம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆகையால் அந்த நான் முதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கிறதுல அந்த பயனாளிகள் பெனிஃபிஷியரிஸ் வந்து இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்ட்டு ஒரு அசஸ்மெண்ட். ஏன்னா எனக்கு வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதோட விட்டுட்டு போகிறதுல எனக்கு திருப்தி இருக்காது. அதோடைய பெனிஃபிஷியரிஸ் உண்மையாகவே பெனிஃபிட் ஆனாங்களா அப்படின்னு நான் எப்பயுமே செக் பண்ணுறது உண்டு. இப்போ ஒவ்வொரு காலேஜ் ப்ரோக்ராமும் இந்த மாதிரி நான் போய்கிட்டு இருந்தேன், ஃபங்க்ஷன்ஸு, காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். இப்போ அங்கே போகிற இடங்களில் நான் விசாரிப்பேன், நீங்கள் வந்து இந்த திட்டத்திலலாம் கலந்துக்கிட்டீங்களா, வேர் யூ ஏபிள் டிட் யூ கெட் அ குட் கைடன்ஸ் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து நல்ல கைடன்ஸ் கிடச்சிது, அதனால தான் நான் இந்த காலேஜில் இருக்கேன். ஐ வாஸ் எய்மிங் அட் இன்ஜினியரிங் தான் மேம், ஆனால் நான் வந்து ஆர்ட்ஸ்லேயும் இன்னது படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இந்த திட்டம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பதிலை ஒரு கேர்ள் சைல்டுகிட்டேருந்து நான் கேட்டேன். ஹோலி கிராஸ் கான்வென்ட் நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் எங்கள் ஊரில். அப்போது ஷி வாஸ் டெல்லிங் தட் இந்த மாதிரி இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து வரும் என் வாய்ப்பு அப்படின்னு நினச்சேன். இல்லை ஆர்ட்ஸில் எனக்கு அதுக்கு ஈக்குவலாக ஏதோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சது மிகப்பெரிய ஹெல்ப்பு. இல்லைனா இந்த சீட்டுக்கு நான் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டேன், அப்ளை கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். இதுக்கு மேலே நான் வந்து எம்எஸ்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ கேன் டூ லைக் திஸ். இது முடித்து நான் எனக்கு வந்து அந்த 5 இயர்க்குள்ளே நான் கோர்ஸ் முடித்து என் கோர்ஸ் முடிச்சிருவேன். முடித்து நான் ஒரு நல்ல வேலையில் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆகையால் எனக்கு இந்த திட்டம் நல்லாயிருக்கு. அப்போது தம்பி அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வெறும் படிப்பு மட்டும் போகிற ஸ்போர்ட்ஸும் வேணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அதிகமான உங்கள் கவனத்தை நான் செலுத்தணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நானே ஒரு வாலிபால் கேப்டன் தான். கேம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா. நான் லா காலேஜில், ஆனால் லா காலேஜ் போனோடனே இப்போ அங்கே ஒரே இந்த மெட்ராஸ் லா காலேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டு கட்டி கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு டீமை போட்டு நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு முயற்சி எடுப்போம். இந்த பசங்க வந்து எங்கள் இதெல்லாம் நாசமாக்கி உடச்சி போட்டு போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை தகராறு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணி கடைசியில் காலேஜ்லேயே அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் போச்சு எனக்கு. இந்த வாலிபால்னால தான் ஆச்சு. அப்படி இல்லைன்னா நான் வந்து நேஷ்னல் ஸ்டூடெண்ட் யூனியன் அதை கையில் எடுத்து இந்த சண்டை பெருசாகவும் ஒரு அரசியலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நிறைய பெண்களை அந்த இயக்கத்தில் சேர்த்து அப்புறம் அதுக்காகவே உருவாகி அப்படியே இன்றைக்கி பாருங்கள் எம்எல்ஏ ஆகிட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ஏதோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது நம்மளை. அதுதான். அதனால் அங்கே வந்து சாதிக்க முடியலைங்கிற வருத்தம் இருந்தாலும் அதன் பின்னர் நான் நிறைய சாதிச்சிருக்கேங்கிற சந்தோஷம் எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஆகையால் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் என்றைக்குமே உங்களுக்கு வேஸ்ட் இல்லை. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எண்டுங்கிறது என்ன, அது எண்டே கிடையாது. தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் எனிதிங். என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு பெரிய ஒரு மகான் ஒருத்தர் சொன்னார், எண்டுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது, எஃபர்ட் நெவர் டைஸ், அதுதான் எண்டு, END. என்ன? எஃபர்ட் நெவர் டைஸ். எண்டுக்கு அர்த்தமே அதுதான், எஃபர்ட் நெவர் டைஸ். அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், எண்டே இல்லை. தெர் இஸ் நத்திங் கால் எண்ட். அப்படி தான் நாம் பார்க்கணும். ஒருத்தர் நோ சொன்னாங்கன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஐயோ நோ சொல்லிட்டாங்களே, நோ சொல்லிட்டாங்களே, நிறைய குழந்தைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நோ சொல்லுனா வருத்தவே படாதீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. NOனா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க நோ சொல்லலை, அவங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஆகையால் அதை அப்படி தான் நாம் எடுத்துக்கணும். ஆகையால் நீங்கள் ரொம்ப இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகளுக்கு சில இந்த மாதிரி சின்ன சின்ன எங்களை மாதிரி அர்த்தம்லாம் சொல்கிற ஆளுங்க, சில மகான்கள் குருஜிஸ்லாம் சில அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட இதில் வச்சுக்கோங்க, ஏதாவது டைரியில் எதுலையா வச்சுக்கோங்க, இல்லை நோட்டில் வச்சுக்கோங்க. இதை மாதிரி வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வில் கீப் யூ லைவ் அண்ட் என்கரேஜ்டு. உங்களுக்கு டிப்ரெசிவாக இருக்கிற நேரத்தில் அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்காங்க, நமக்கு நோ சொல்ல. நம்ம மறுபடியும் போய் நம்ம டீச்சர்கிட்ட கேட்கலாம். ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு நோ ஐ வாண்ட் லீவ் யூ, நான் நோ விட மாட்டேன். ஓ நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம மறுபடியும் நாளைக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாளைக்கு போய் கேளுங்க. மேபி 2 நாள் தொடர்ந்து கேட்கும்போது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். அது நிச்சயமாக ஆகிடும், வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி எஃபர்ட் நெவர் டைஸ் அப்படிங்கிறத நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. எண்டே கிடையாது வாழ்க்கைக்கு. எண்ட் என்ன? எண்ட் ஆஃப் அவர் டே. அது கூட நமக்கு தான் எண்டு. லைஃபுக்கு எண்டு கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் வந்துடும், அதுக்கும் எண்டு கிடையாது. அது போயிட்டே இருக்கும். காட்ஸ் கிரேஸ் அதுதான். இப்போ நான் மேம் சொன்னாங்க, பவானி மேம் சொன்னாங்க, ஃப்ளாரன்ஸ் மேம் சொன்னாங்க, எல்லாருமே காட்ஸ் கிரேஸ். நம்ம சார் சொன்னார், அவங்க டெப்ரின் சொன்னாங்க, அவர் இவரும் சாரும் சொன்னார், இன்ஜினியரும் சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாருமே காட்ஸ் கிரேஸ். பாஸ்டர் வந்து ப்ரேயர்லேயே சொல்லிட்டாங்க, ரெவரண்ட் பாஸ்டர், காட்ஸ் கிரேஸ். எல்லாருமே காட்ஸ் கிரேஸ் சொன்னாங்க. எதுக்கு நம்ம காட்ஸ் கிரேஸ் சொல்கிறோம்? நம்ம யாராவது காடை பார்த்துருக்கோமா? இல்லை. பார்ப்போமா? தெரியாது. காடுங்கிறது யார்? இட்ஸ் எ பிக் கொஸ்டின். அது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அதுக்குள்ளே போகிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் நன்மை செய்தால் காட், எனக்கு அது மட்டும் தெரியும். கெடுதல் நினைக்கலனாலே காடு தான், எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். ஆகையால் அது எதை கொடுக்குது? இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம யாருக்கா கெடுதல் பண்ணிட்டா தூக்கமே வராது. ஒரு மாதிரி ஒருவேளை கஷ்டப்பட்டு மறப்போம், நம்ம மறக்க ட்ரை பண்ணுவோம். மனித மனம்ங்கிறது மறக்கிறதுக்கு உரியது தான். ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம வந்து மறக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது நினைவில் வந்து நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். இன்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தெரியும் அது தப்புன்னு தெரியும் இல்லையா? அதனால் அந்த தப்பு வந்து ரொம்ப பிறருக்கு கஷ்டத்தை உருவாக்காத ஒரு தப்பாக இருந்தால் மன்னிப்பு கூட கேட்டுடலாம். அதனால் ஒரு தவறும் கிடையாது. அதே நேரம் யாரையா கஷ்டப்படுத்தி இந்த தப்பாக இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம், அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத சரி பண்ணி நாமளே கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிக்கலாம். அப்படி இது எல்லாம் செய்வது தான் காட்ஸ் கிரேஸ். நம்ம வாழ்க்கையில் we are not taking anything in our life when we come into the world. இது எல்லாரும் சொல்கிறது தான். இது ஃபிலாசபிக்கலாக சொல்லுவாங்க, தியரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக யாரால் சொல்ல முடியும்னா நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது தான். எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ப்ராக்டிக்கல் திங்ஸ் தான் இது. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கையாக சொல்கிறது. தட்ஸ் வேர் when you either you give or live. இது வந்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நீ கொடு, இல்லைன்னா விட்டுட்டு போ. லாஸ்ட்டாக நீ கொடுக்கவே இல்லைன்னா விட்டுட்டு தான் போகிற. ஒன்றும் உன் சந்ததி அதை அனுபவிக்கும், இல்லைன்னா யாராவது அனுபவிப்பாங்க. நீ எதையுமே கொண்டு போகிறதில்ல. கொண்டு போகாத இந்த உலகத்தில் எதுக்கு பெரிய ஈகோ, எதுக்கு பெரிய இதெல்லாம் டென்ஷன், எதுக்கு பெரிய சண்டை, அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாத்தையுமே சமாதானத்தின் அடிப்படையில் எடுத்துகிட்டு போகலாம்.
ஆகையால் தான் திரும்ப திரும்ப நாம் நமக்குள்ளே காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம். அந்த கிரேஸுங்கிறது இருந்தால் தான் அந்த மனநிலைகள் நமக்கு உருவாகும். அந்த காட்ஸ் கிரேஸ் தான் நமக்கு ஒரு சாத்வீகமான மனநிலையை உருவாக்கும். குழந்தைங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்களா, ஓகே, பேரண்ட்ஸ் அதை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கி, ரொம்ப டென்ஷன் ஆக்கி, ரொம்ப அவங்களையும் போட்டு அடின்னு அடித்து தட்டுன்னு தட்டி, நம்மளையும் நாம் ப்ரெஷர் ஆக்கி, ரொம்ப பிபி ஏற்றிக்கிட்டு நாம் ஒரு மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, இவ்வளோ எண்ணத்துக்கு? தப்பு செய்கிறது இயற்கை, அது இயற்கையின் நியதி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தவறை இது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம, அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு இது தவறு, இது சரி, இது சரி தவறு ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டியது இருக்கும். சில குழந்தைகளுக்கு ரிப்பீட்டடாக சொல்லணும், சொல்லிகிட்டே இருப்போம். அவங்க என்றைக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கோவப்பட்டே இருந்தால் நம்ம ஹெல்த்து தான் போயிடும். அதனால் அதிலிருந்தும் வெளியில் வந்துடுங்க, கூலாக விடுங்க. படிக்கிறாங்களா, என்றைக்கு படிக்கிறாங்களோ படிக்கட்டும். என்றைக்கு நீ மார்க் எடுத்துகிட்டு வான்னு சொல்லக்கூடாது. என்றைக்கோ ஒரு நாள் எடுத்தால் கூட சந்தோஷம்தான், என்றைக்கும் எடுத்தால் மிக மிக சந்தோஷம்தான். ஆனால் அதையே எதிர்பார்த்துட்டு அவனை டார்ச்சரும் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸை. ஆகையால் இது எல்லாமே நாம் காம்போசிட்டாக கொண்டு போனோங்கிறது என்னுடைய மனநிலை. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தவன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. என் தந்தை என்னுடைய மிக இளம் பருவத்திலேயே, எனக்கு 9 வயசு, எங்கள் அப்பா டென்டிஸ்ட்டு, மெட்ராஸ் பிரசிடென்சியோட மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். அந்த காலத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் கூட மேஜிஸ்ட்ரேட் பட்டம்லாம் கொடுப்பாங்க. நான் நல்லா பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துலாம் இல்லை. வீட்டில் எல்லா வசதியும் இருந்தது அப்பா இருந்தப்போ. ஆனால் எனக்கு ஒரு 9 அம்மா கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். ஆனால் ஒரு 9 வயசு இருக்கையில் எங்கள் அப்பா இறந்துடுறாங்க. எங்கள் அப்பா இறந்த உடனே ஒரு இளம் விதவை எங்கள் அம்மா, ரொம்ப இன் ஹர் 30s அவங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் எங்கள் வீட்டில். எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த சொத்துக்கள்லாம் எங்கே இருக்குது ஏது என்ன ஒன்றும் தெரியாது. ரொம்ப அப்பாவியாக யார் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க, ரொம்ப அப்பாவியாக இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளானோம். ஆனால் அதன் பின்னரும் எங்களுடைய போராட்டம் தான் எங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு எடுத்து வந்துச்சு. திரும்பி வி பவுன்ஸ் பேக் அண்ட் கேம் பேக் டு லைஃப். எல்லாமே பெண்கள் எங்கள் வீட்டில், ஆண்களே யாரும் கிடையாது. இப்போ பார்த்தா என் பையன்தான் இப்போ என் வீட்டில் முதல் பையன், அவன் தான். எங்கள் வீட்டுக்கார் கூட 2016 டயபெட்டிக்கு, ரீனல் ஃபெயிலியர், டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பயந்து பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதால் இறந்துட்டார். அவரும் ஒரு சீனியர் லாயர். அப்படி ஆண்களே இல்லைனாலும் வாழ்கிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டவங்க. இதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு உக்காந்தோன்னா நிச்சயமாக இந்த குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காது. எந்த இடத்துக்கும் நாங்கள் போய் நின்று இருக்க முடியாது. எதற்காகவும் துணிஞ்சு நின்னதால தான் இன்றைக்கி பெண்களாலையும் வாழ முடியும், வளர முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு துணிஞ்சு நின்னதால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு, அதுவும் அரசியலுங்கிறது ஒரு பயங்கரமான, அவங்க மேம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு கடுமையான ஒரு டென், அது லைன்ஸ் டென்னு, அதுக்குள்ளே இருந்து இந்த 3வது தடவை நீங்கள் வரீங்கன்னா பெரிய விஷயம். அது உங்கள் கட்சியில் ஒரே ஒரு லேடி எம்எல்ஏ லாஸ்ட் 3 டைம்ஸு, அதுலேயும் போன தடவை சீட்டு கொடுக்காம வம்பு பண்ண பார்த்தாங்க. அதையும் தூக்கி அடித்து மேலிடம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்களும் ஃபைட் பண்ணி ரிபல்ஸ் எல்லாம் கட்சிக்குள்ளேருந்தே 2 ரிபலையும் விட்றாங்க, அதையும் மீறி ஜெயிச்சு பெரிய மார்ஜினில் வந்தீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் துணிந்து விட்டால் இந்த உலகம் உங்கள் காலடியில். அதுதான் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். நீங்கள் துணியணும், பயப்படவே கூடாது. பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தப்புன்னு ஒருத்தனா இது தப்புன்னு சொல்ல நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் எதிரில் நிற்கிறவங்க பயப்படுவாங்க. ஆகையால் நீங்கள் தட்டி கேட்குறதுல என்றைக்குமே சளைத்தவர்களாக இருக்கக்கூடாது, துணியணும். அதனால் பெண்கள் குறிப்பாக பயப்படவே கூடாது, துணிந்து வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு, பெத்தேல் ஸ்கூல் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்கூல். யூஆர் ஆல் பீங் கிரியேட்டட் அண்ட் ஷேப்ட் ஸோ வெல் இன் திஸ் ஸ்கூல். அதை நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் அலுமினியாக நீங்கள் எல்லோரும் திரும்பி இதே மாதிரி டெப்ரின் மாதிரியே நீங்கள் எல்லோரும் திரும்பி நீங்கள் உங்களுடைய ஸ்கூலை அங்கீகாரப்படுத்தணும். இந்த லேட்டர் டேஸ் யூ ஆல் பிகம் வெரி கிரேட் பீப்புள் இன் த சொசைட்டி. இப்போ நான் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் தான், இது தொழில் கிடையாது.
என்னோட தொழில் வழக்கறிஞர். ஐ ஆம் an advocate, practicing lawyer. நீங்கள் வந்து எனக்கு இப்போ ஐ புட் இன் என்னோடய ஸ்டைஃபெண்ட்ரி ப்ராக்டிஸ் வந்து 5 years அண்ட் மை பார் கவுன்சில் ப்ராக்டிஸ் இஸ் 30 years. இன் டோட்டல் மை ப்ராக்டிஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் 35 years இன்க்ளூடிங் மை ஸ்டைஃபெண்ட்ரி ப்ராக்டிஸ். 35 வருஷம் ப்ராக்டிஸ் எனக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கேசஸ் வரும்ன்ட்டு. கான்ஸ்டியூஷனல் கேசஸ் தான் அதிகமாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். தட்ஸ் எ ரிட் லா. கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் சட்டம் படிக்க விரும்புனீங்கன்னா இந்த ரிட் லாலாம் படிப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் செஷர் ஆர் ரிஃபைட் மேண்டமஸ், அது ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் நிறையா இருக்குது. இது வந்து நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் ஒரு கூறு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராக்டிஸிங் லாயராக, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு லாயராக நான் இருக்கேன். ஸோ என்னுடைய வருமானம் என் தொழிலின் மூலமாக வருது. சரி, மந்திரி எதாவது ஆக்கிட்டாங்கன்னா சம்பளம் கூடும். அப்போ வந்து தொழில் பார்டு வி ஆர் நாட் அலவுட் டு ப்ராக்டிஸ், அதனால் விடலாம். ஆனால் எம்எல்ஏ எம்பிலாம் பப்ளிக் சர்வீஸ் தான். அதுக்கு வந்து நம்ம வக்கீல் தொழிலை விடணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம், அலவுடு, சட்டத்தில் அலவுடு. ஸோ வழக்கறிஞர் தொழிலில் சம்பாதிச்சு தான் அரசியலில் செலவழிக்கணுமே தவிர அரசியலில் சம்பாதிச்சு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதை மாதிரி நாம் அரசியலை தூய்மையான ஒன்றாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க மேடையில். அதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. அரசியலுக்கும் வரணும் எல்லாரும். ஐ இன்வைட் யூ ஆல் டு ஈவன் choose a field of politics after you choose your living. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் ஈட்டக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் படித்து உங்களை தயார்படுத்தி கொண்டு அதன் பின்னர் அரசியலை ஆலோசிக்கலாம். தப்பே கிடையாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக பொதுநலன் இருக்கிற மைண்ட் இருக்கிற எல்லாம் அரசியலில் வந்து உங்களை நீங்களே நிலைநிறுத்திக்கலாம். மக்களுக்கு நிறைய உதவி செய்யலாம். இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ரெஸ் பீப்புள் இருக்காங்க. கொரோனாவில் யார் உதவி செஞ்சா? உதவி செய்யணும்னு நினச்சவங்க தான் செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் செஞ்சாங்க? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொதுநலவாதி இருக்கார். ஒரு ஆள் இருக்காங்க, நமக்குள்ளே ஒரு பொதுநலவாதி இருக்காங்க. அவங்கள நாம் வெளியில் எவ்வளோ தூரம் விடுறோம், வெளியில் எவ்வளோ தூரம் விடலை, இதுதான் கணக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் தட் பொதுநலவாதி கம்மிங் அவுட் அண்ட் நாட் கம்மிங் அவுட், இதுதான். எல்லா மனிதருக்குள்ளேயும் பொதுநலன் இருக்குது. அந்த பொதுநலத்தோட அளவீடு நீங்கள் நிர்ணயிக்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை? ஐயோ இது என் குடும்பத்தோடு போகிறோம், ஐயோ இது என் பக்கத்து வீட்டோட போகிறோம், ஐயோ இது என் தெருவோடு போகிறோம், ஐயோ இது என்னோடய வார்டோடு போகிறோம், இது என்னுடைய சட்டமன்ற தொகுதியோடு போகிறோம், இது என் பாராளுமன்ற தொகுதியோடு போகிறோம், இது என் தமிழ்நாட்டோடு போகிறோம், இது என் இந்தியாவுக்கே தேவை அப்படின்னு நினைக்கிறது தான் அரசியல் உருவாகிறது. ஆகையால் அந்த அரசியலுக்கும் நீங்கள் வாங்கள், அதையும் ருசித்து பாருங்கள். அதுலேயும் நன்மைகள் இருக்கிறது. மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நன்மைகள் அதுலேயும் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு அரசியலை சாக்கடையாக பார்க்காதீங்க. அதில் உள்ள நல்ல விஷயங்களுக்காக நீங்களும் அதோடைய பங்குதாரராக நீங்கள் மாறுங்க, மக்களுக்காக பணியாற்றுங்க. ஆஃப்டர் ஆல் சொசைட்டி இஸ் அ bunch of humans. One can support the other and survive. We can join our hands டு மேக் அ சர்வைவல். நம்ம பேண்டமிக்கை சந்தித்த மக்கள், நாம் ஒருவேளை பேண்டமிக்கை சந்திக்கலன்னா அந்த மனநிலை இல்லாமல் கூட இருக்கலாம். பேண்டமிக்கை சந்தித்த மக்கள் நாம் இனி 100 ஆண்டு காலம் கழித்து பிறக்கிற குழந்தைகள் பேண்டமிக்கை சந்திச்சிருப்பாங்களா? தெரியாது. இன்னும் 10 ஆண்டு காலத்தை கழித்து, இல்லை இந்த ஆண்டு வர ஆண்டு பிறக்கிற குழந்தைகள் பேண்டமிக்கை சந்திச்சிருப்பாங்களா? இல்லை. ஆனால் நாம் பேண்டமிக்கை சந்தித்த குழந்தைகள், நீங்கள் பேண்டமிக்கை சந்தித்த பேரண்ட்ஸ், நீங்கள் பேண்டமிக்கை சந்தித்த அதிகாரிகள் இதோ இருக்காங்க, பேண்டமிக்கை சந்தித்த ஸ்கூல் இருக்குது, எம்எல்ஏ இருக்கேன், எல்லாம் பேண்டமிக்கை சந்தித்தவங்க. நாம் ஒரு ஹியூமன் செயினாக நம்ம கரங்களை ஒன்று சேர்த்து நாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து நம்முடைய எல்லா கோல்ஸையும் நாம் அச்சீவ் பண்ணலான்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா ஆசிகளையும் வழங்க வேண்டும், எல்லா நன்மைகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும், பெற்றோர்களாகிய உங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து, நம்முடைய பள்ளி பெத்தேல் ஸ்கூலுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இறைவன் வழங்க வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து, I wish you all a great success in life. I wish you that you will all become great people and we will be so old, you will all come and see us and say, ma'am, you came and spoke in our
stage, and I'm now a very big engineer. I'm the Prime Minister of this country. I am the MP of this constituency. I am the அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க. சொல்லுவீங்களா? செம்ம சத்தம் வருதே. ஒரு ஆள் யாரோ பயங்கரமாக கத்துறாங்க. அப்போனா நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க மாதிரி தெரியுது. ஆக ஸோ எனிபடி கேன் பிகம் எனிதிங். ஓகே, அதுதான் இந்த உலகம் நமக்கானது. பரந்த உலகம். நல்ல எண்ணத்தோடு நாம் பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஐ விஷ் யூ ஆல் a great success. I take leave from you. Thank you, thank you, thank you. அதாவது பொதுவாகவே பேச்சாளர்கள் எல்லாம் நம்முடைய ஸ்கூலில் வரும்பொழுது பேசுகிறதுக்கு முன்பாடி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, மேம் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொன்னாலும் இது பிரயோஜனப்படாதுங்கிறது எங்களுக்கு முதலே தெரியும். அதனால் அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல மேமுக்கு. ஓகே, நான் சொன்னேன் அவங்க பேசட்டும், தாராளமாக பேசட்டும். ஏன்னா இங்கே பேசாமல் அப்புறம் வேறு எங்கே பேசுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த விவாத மேடைன்னு இருக்கும், அந்த அரசியல் விவாத மேடைகள். ஈவினிங் டிவி டியூன் பண்ணால் எல்லா சேனலும் இருப்பாங்க. பல வருடங்களுக்கு முன்பு, 5-6 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி இவங்களை பார்க்கலாம். அதில் உட்காந்துருப்பாங்க, வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக உட்காந்துரு. நான் சொன்னேன்ல, தமிழகத்தின் சிங்கப்பெண் அப்படின்னலாம், அந்த தோரணையெல்லாம் அப்படி வந்து உட்காந்துருப்பாங்க. எனக்கு அப்பவுமே டவுட், இவங்க எங்கேருந்து இந்த சண்டை பிடிக்கிறத இவங்க கற்றுக்கிட்டாங்க என்கிறது ஒரு கேள்வி எனக்கு. நான் அதை ரொம்ப பார்ப்பேன், ரொம்ப ரசிப்பேன். புரியுதுல்ல? இப்போ தான் புரியுது அதோடைய ரகசியம். இது ஆரம்பித்த இடம் வந்து லா காலேஜுங்கிறது வந்து அந்த ரகசியத்தை போட்டு உடைத்து விட்டார்கள். அது எங்கே அந்த சண்டை ஆரம்பிச்சுன்னா கிரவுண்டில் ஆரம்பிச்சிரு. யாரோடு ஆரம்பித்திருக்கிறது என்றால் தன்னுடன் பயின்றுகிற மாணவர்களோடு ஆரம்பித்திருக்கிறதுங்கிறத இப்போ அழகாக சொன்னீங்க. அவங்க பேச்சு ஒரு எப்படி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு உங்கள் பேச்சு. அதனால தான் நானும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன். டைம் கன்ஸ்டன்ட்லாம் பார்க்கல. மல்டி ஃபேஸட் டெக்னாலஜி பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம சிலரை பார்த்து. எல்லாருக்கும் அந்த அடைமொழியை கொடுத்து விட முடியாது. அதை பன்முகத்தன்மையாளர் என்று சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே என்ஜினியரிங்லலாம் பேசுனாங்க, நியூரான் கனெக்ஷன்லாம் பேசுகிறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் காக்னிட்டிவ் அண்ட் நியூரோ இன்ஜினியரிங். புரியுதில்ல? இது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூரான் கனெக்ஷன். அந்த நியூரான் கனெக்ஷனை பற்றி மிக தெளிவாக ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. அந்த நூலை பிடிச்சி ஆட்டினா அது வந்து அது பாட்டு ஆடிட்டு இருக்கோம் எங்கிறதும் சொன்னாங்க. பாருங்கள், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் டாக்கிங் அபவுட் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். சரி, இது அதில் தான் அவங்க வெல்வஸ்ட் அப்படின்னு பார்த்தானா அப்படியே கொஞ்சமாக வந்து அவங்க தொடாத எந்த இதுவுமே இல்லை. அவர்கள் ஒரு லிவிங் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. நான் ஏற்கனவே வாசித்தது போல் பாரதி கண்ட புதுமை பெண் என்கிறது என்றால் அவர்களை தான். ஆனால் கடைசியில் வந்து அவங்க அப்படி தான் பேசியிருந்தாங்கன்னு பார்த்து எமோஷனலாக கூட டச் பண்ணிட்டீங்க மேடம். அதை மறக்கவே முடியாது. ஆனால் உங்களை மாதிரி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்கிறது தெரியாது. வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்து விட்டு தான் வெளியே தன்னுடைய தலையை காண்பிக்க முடியாமல் கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் எங்களுக்கு உண்டு. அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். உங்களுடைய பேச்சு ஒரு பெண்மையினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக உங்களுடைய வாயிலிருந்து உதிர்த்த அத்தனை சொற்களும் இங்கே அத்தனை பேர் அப்படிப்பட்ட சவால்களோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சென்றடைந்திருக்கிறது என்பதிலே துளியளவும் சந்தேகமில்லை. அந்த ஊக்கமும் உத்வேகமும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். எமோஷனல் டச் பண்ணி அங்கே முடிப்பாங்கன்னு நினச்சேன். இதுதான் வந்து அவங்களுடைய பெரிய ஒரு அவங்களுடைய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில்லை நம்ம பார்த்தோம்னா எமோஷனல் சொல்லி நிறைய பேர் முடித்து நம்ம அளவு வச்சுட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. அங்கே முடிக்கலை. முடித்த விதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஒரு பெரிய அறைக்கூவல். என்ன அறைக்கூவல்? வாருங்கள், எங்கே வாருங்கள், நாமெல்லாம் சாக்கடை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் அது சாக்கடை அல்ல. நான் நிற்கிறேன் பாருங்கள், எவ்வளவு கமகமென்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். அது சாக்கடையில் வந்த மாதிரி எனக்கு தெரிகிறது என்னை பார்த்தால். இல்லை என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ். இந்த மெசேஜுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வி வாண்ட் லீடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா லீடர்ஸ் தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு நாமெல்லாம் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்மை ஆக்கிவிட்டார்கள். அதுதான் ஃப்ளாரன்ஸ் துரைராஜ் மேடம் வந்து உடைத்தார்கள். எப்போ? 1982ஆம் ஆண்டில் உடைத்தார்கள். என்னது? வேலை செய்கிறது அல்ல, வேலை கொடுப்பவளாக நான் மாற வேண்டும் என்ற ஒரு பெண்மையினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் என்று பாரதி சொன்னார் பாருங்க. அந்த அக்னி குஞ்சு தான் இன்றைக்கி நம்மெல்லாம் இவ்வளவு தூரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அவங்க சொன்னாங்க, சட்டம் இயற்றிய மன்றத்திலே உங்களை அமர்த்தி இருக்கிறதற்கான காரணம் என்னவென்றால் அந்த கனவு. அப்படிப்பட்ட ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள்.
தலைவர்களை உருவாக்குவதற்கு, வாங்கள் அரசியலுக்கு என்று எதை சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டிய விதத்திலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்னும் உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏற்கனவே பவானி மேம் அந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டார்கள், நீங்களும் சேர்ந்து விட்டீர்கள். ஆகவே இந்த பேச்சு முதல் பேச்சும் அல்ல, முடிவு பேச்சும் அல்ல. முதல் பேச்சாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் இது தொடர வேண்டும். உங்கள் குரல் எங்கள் பெத்திலே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, இப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் நம்முடைய தேசத்திற்கு வேண்டும். பெத்தேல் எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணை நிற்கும் என்கிறதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், உங்களை எவ்வளவு மேக்ஸிமம் கிளாப் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு கிளாப் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. லெட்ஸ் ஆல் கிவ் a standing ovation to a chief guest. இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்து நின்று அவர்களுக்கான உங்களுடைய மரியாதை நீங்கள் செலுத்துங்கள். ஒரு எப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலிருந்து வந்து இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ஒரு சவாலாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த 41வது ஆண்டு விழாவுடைய சிறப்பு விருந்தினர் கிடைத்திருக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு கிருபை என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அமரலாம். God bless you. Thank you for this wonderful opportunity.